நம்மளோட லைஃப்பில் எப்போவுமே வந்து பொண்ணுங்க வந்து நல்லா தைரியமாகவும் நல்லா புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்கிறேன். நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து தைரியமாக இருக்கணும், என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலைமை வந்து இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் ஏதோ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த தைரியமே வந்து வராது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மற்றவங்களுக்கு எல்லாமே வந்து இருக்கே, நமக்கு மட்டும் எதுவுமே இல்லையே. ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, அவங்க வந்து கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்காங்க. அதனால் அவங்க அங்கே போனால் மதிப்பாங்க. நம்ம வந்து போனால் மதிக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த தாழ்வு மனப்பான்மை வந்து இருக்குது பார்த்தீங்களா? அதுவே வந்து நமக்கு வந்து அந்த தைரியத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து குடுக்காது. எப்போவுமே வந்து அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லாம இருந்தது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம வந்து அசால்ட்டா வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணுவோம். ஆனா நம்ம வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து இல்ல அவங்க ட்ரெஸ்ஸிங் நல்லாயிருக்கு, அவங்க அந்த மாரி நகையெல்லாம் போட்டிருக்காங்க, இவங்க இவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, இவங்க இந்த மாரி ஜாப்ல இருக்காங்க, இந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே நம்மள வந்து கம்பேர் பண்ணிட்டே வந்து இருப்போமே தவிர்த்து, நம்மக்கிட்ட என்ன இருக்கு, நம்மக்கிட்ட என்ன பெஸ்ட்டா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம எப்பவுமே வந்து யோசிக்கவே மாட்டோம். மற்றவங்களோட கம்பேர் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா, நமக்குள்ள நிறைய வந்து தாழ்வு மனப்பான்மை வந்து வந்துரும். இது வந்து நிஜமா வந்து உண்மையான விஷயம்னு வந்து சொல்லலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோம் அப்படின்னா, ஒரு சிலர் நல்லா கிராண்டா சாரி கட்டியிருப்பாங்க, நல்லா நகை போட்டு பார்க்குறதுக்கு வந்து அப்படி அழகா இருப்பாங்க. நம்ம வந்து ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிறத போட்டுட்டு போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது எது பெஸ்ட்டாக இருக்கோ நம்ம அதை வந்து போட்டுட்டு போகிறோம். அந்த பார்த்து நம்மக்கிட்ட பேசுகிறவங்க மட்டும் போதும் அப்படி நினைக்காம, அவங்க அப்படி வந்திருக்காங்க, அதனால் எல்லோரும் அவங்கக்கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க, நம்மளை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க, நம்மளை வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டாங்கன்னு நினச்சிட்டு, நம்ம வந்து சரி வேண்டாம், எதுக்கு நம்மக்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையே, நம்ம அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதே வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவாய்ட் பண்ணி நம்ம வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த உலகமே அறியாமல் நமக்கு எதுவுமே தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து அடைஞ்சிருக்க மாதிரி வந்திருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு காரணம் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை மட்டும்தான். நம்ம எதுக்கு மற்றவங்கள பார்த்து வந்து அவங்க அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்கன்னு நம்ம வந்து திங்க் பண்ணணும். ஃபஸ்ட் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்படி இருக்கோன்றத மட்டும் தான் திங்க் பண்ணணுமே தவிர்த்து, யார் எப்படி வந்தால் நமக்கு என்ன? நம்மளை வந்து மதித்து ஒருத்தங்க இன்விடேஷனோ இல்லை எதுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஏதோ ஒரு ரீசன் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து அவங்க கூப்பிட்ருக்காங்களேன்றதுக்காக போகணுமே தவிர்த்து, மற்றவங்கள எப்படி வருவாங்க, அப்படி வருவாங்கன்னு சொல்லி நம்ம வந்து என்றைக்குமே வந்து கேர் பண்ணிக்கவே கூடாது. ஏன்னா அப்படி பண்ணோம் அப்படின்னாலே லைஃப் வந்து ஃபுல் டேமேஜ்ன்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக வந்தால் நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன நடந்தாலும் அதுக்கு வந்து நம்ம தான் காரணம் அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கிட்டாலே வந்து போதுங்க. நம்ம வந்து அப்படியே வந்து ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே வந்து கிராஸ் பண்ணி வந்து போயிடலாம். ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு சின்னதாக நடந்தால் கூட அதை வந்து அப்படி உட்காந்து அதே நினச்சி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்து எந்த ஸ்டெப்புமே வந்து எடுத்து வைக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணுன்றதை யோசிக்க மாட்டாங்க. அந்த ஃபீலிங்ஸ்குள்ளேயே வந்து இருப்பாங்க. ஏன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி தாங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். அதே மாதிரி நமக்கு நல்லதாகவும் அந்த மாற்றங்கள் வரும். சில நேரம் வந்து கெட்டதாகவும் வந்து வரும். நம்ம அந்த கெட்டதை மட்டுமே எடுத்து வந்து உட்காந்து யோசித்து நம்ம வந்து நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது, நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்றத உட்காந்து யோசித்து நம்மளை வந்து டிப்ரெஷனில் தள்ளிக்குமே தவிர்த்து, நம்ம வந்து அதுலேருந்து எப்படி வெளியில் வரணுன்றதை நம்ம வந்து ஒரு சிலர் வந்து யோசிக்கவே மாட்டாங்க. அப்படியே வந்து அந்த என்ன நடந்துச்சோ அந்த இன்சிடென்ட் மட்டுமே வந்து நினச்சிட்ருப்பாங்க. நம்ம எப்போவுமே வந்து நல்லதாக நடந்த அந்த மாற்றத்தை வந்து நம்ம வந்து பெருசாகவே வந்து பேச மாட்டோம். ஏதோ நீங்கள் நினைக்காத விஷயம் வந்து திடீர்னு வந்து நடந்திருக்கலாம், அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து மற்றவங்க கிட்ட பெருசாக பேச மாட்டோம். ஆனால் நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கஷ்டம் வந்தால் கூட அதை தாங்கிக்கவே முடியாது. நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்ககிட்டலாம் வந்து நம்ம கஷ்டத்தை வந்து சொல்லிட்டே வந்து இருப்போம். இதுவே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தைரியத்தை வந்து கொடுக்காம வந்து ஒரு மூலையில் வந்து முடக்கி போடுற மாதிரி வந்து ஆயிருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் நடக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ, அதே அளவுக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் நடக்கும்போது அந்த கஷ்டத்தை மீறி நம்ம எப்படி வெளியில் வரணுன்றதை நினைக்கிறோமே தவிர்த்து, அதே கஷ்டத்துக்குள்ளேயே நம்ம வந்து சுற்றி இருக்கக்கூடாது. அப்புறம் போகிற வரவங்கலாம் கூப்பிட்டு எனக்கு இப்படி கஷ்டம் வந்துடுச்சு, எனக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சுன்றது சொல்லி உங்களை நீங்களே வந்து குறைவாக வந்து எடை போட்டுக்க வந்து வைக்கவே கூடாதுங்க. எல்லாருக்குமே வந்து நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து நம்ம அதிலேருந்து மீண்டு வரணுமே அப்படின்றத யோசிக்கணுமே தவிர்த்து, அதையே நினச்சி வந்து டிப்ரெஷன் ஆகி நம்ம உடம்பையும் கெடுத்து நம்மளோட சந்தோஷத்தையும் வந்து கெடுத்துக்கவே கூடாது. ஸோ அதனால் என்ன நடந்தாலும் தைரியமாக இருக்கணுங்க. எது நடந்தாலும் நான் வந்து ஃபேஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணும். நீங்கள் வந்து ஒரு கோழையா வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி நம்ம ஒரு கோழையாவே நம்மளை வந்து காட்டிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி உள்ளவங்க வந்து இன்னும் நம்ம மேலே வந்து நிறைய வந்து இது பண்ணுவாங்க. இவங்க தானே, இவங்க வந்து நம்ம என்ன சொன்னாலும் அவங்க தான் உட்காந்து அழ போகிறாங்க, நம்ம என்ன சொன்னாலும் அது திருப்பி வந்து நம்மளை கேட்க போகிறதில்ல, அவளை வந்து நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், அவளை வந்து எப்படி வேணாலும் கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நமக்கு மேலே வந்து மறுபடியும் கஷ்டத்தை தான் வந்து புகுத்துவாங்களே தவிர்த்து, நம்ம
வந்து மீண்டு வரணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து நல்லா தைரியமாக என்ன நடந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா, பார்க்குற மற்றவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணு தைரியமான பொண்ணு, என்ன நடந்தாலும் அதுலேருந்து வெளியில் ஈஸியாக வந்து வந்துடுவா, அவள் வந்து அந்த கஷ்டத்தை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டா, அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அதை தான் தேடுவா அப்படின்றத எல்லாம் நினைப்பாங்களே தவிர்த்து, நம்ம மேலே மறுபடியும் வந்து நம்ம மேலே எந்த கஷ்டத்தையும் வந்து புகுத்த மாட்டாங்க. யாரும் நம்மளை வந்து ஏளனமாவோ இலக்கணமாவோ வந்து நடக்கவே மாட்டாங்கங்க. ஸோ அதனால் எப்போவுமே வந்து என்ன நடந்தாலும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் சில்லியாக தான் வந்திருக்கும். இந்த பொறாமப்படுறதுன்றது வந்து எல்லாருமே வந்து எல்லாரை பார்த்து பொறாமப்படுறதில்ல. ஒரு சில விஷயத்துக்கு வந்து நம்மளே மீறி வந்து அந்த பொறாமை வந்து வெளிப்படும். அந்த பொறாமை வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே வரணும்னு கிடையாதுங்க. ஏதோ நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிருப்போம், ஏதோ ஒரு விஷயம் வந்து வாங்கணும்னு நினச்சிருப்போம், ஆனால் நம்மளால் அது முடிஞ்சிருக்காது. பட் நமக்கு ஆப்போசிட் உள்ளவங்க வாங்கணுமே அது வந்து நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஐயோ நம்மளால் முடியலையே, அவங்க மட்டும் வாங்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் இருக்கும். அந்த ஏக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள்பட வந்து பொறாமையாக வந்து மாறும். அப்படி பொறாமையாக மாறும்போது உங்களுக்கு அந்த ஆப்போசிட் உள்ள பிரச்சனை பார்க்கும்போது கோவம் வரும், தேவையில்லாத வெறுப்பு வரும். அவங்களுக்கு எதுவுமே இருந்திருக்காது. பட் ஆனால் உங்களால் பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் அவங்க பண்ணுறாங்களே அப்படின்றத பார்த்து உங்களுக்கு வந்து அவங்க மேலேயே தேவையில்லாமல் ரீசனே இல்லாமல் வந்து கோவம், எரிச்சல், அப்புறம் அவங்கூட சண்டை போடுறது, தேவையே இல்லாமல் அவங்கள்ட்ட பேசுகிறது ஸ்டாப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் வந்து பொறாமை. இது வரைக்கும் நீங்கள் யாராவது இப்படி வந்து பண்ணியிருக்கீங்களான்றதை திங்க் பண்ணி பாருங்கள். நமக்கு ஒரு விஷயம் வந்து வாங்கணும்னு நினச்சிருப்போம், ஆனால் நம்மளால் வாங்க முடியல, அவங்க வாங்கியிருப்பாங்கன்றப்போ அது வந்து ஓ நீ வாங்கிட்டியா பரவாயில்ல சூப்பர் நானும் அடுத்து வாங்குவேன் அப்படின்றத நம்ம வந்து சொல்லாமல், ஓ நீ வாங்கிட்டியா நான் வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் நீ வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே வந்து அவங்க அடுத்து என்ன பண்ணாலும் அது வந்து நமக்கு வந்து கடுப்பாகவே வந்திருக்கும், கோவமாகவே வந்து இருக்கும். இதுதான் பொறாமை. பொறாமைப்பட்டு தேவையில்லாமல் நம்மளோட இமேஜையும் வந்து ஸ்பாயில் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையோ இல்லை ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ இறக்குறதுக்கு பதிலாக அவங்க இன்றைக்கி வாங்கிட்டாங்களா, கண்டிப்பாக நம்மளும் ஒரு நாள் வாங்குவோம் அப்படின்னு நீங்கள் வந்து அடுத்ததாக நோக்கி போனீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே வந்து அந்த ஒரு நல்ல தாட்டே வந்து இருக்கும். யாரை பார்த்தாலுமே வந்து அந்த பொறாமை வந்து வரவே வராது. பொறாமை வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக யார் மனசும் இருக்கக்கூடாதுன்னு தான் வந்து நினைப்பேன். ஏன்னா அது வந்து நம்ம மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒஸ்ட்டு கேரக்டரில் வந்து இந்த பொறாமையும் ஒன்றுங்க. அது நிஜமாக வந்து பாருங்களேன், நான் ஏதோ சேர்த்து வச்சு ஏதோ திங்ஸ் வாங்கியிருப்பேன், அது உங்களால் வாங்க முடியலன்றதுக்காக என்னை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுறது வந்து நியாயமே வந்து கிடையாது. ஏன்னா நான் வந்து அதுக்கான முயற்சி வந்து எடுத்திருக்கேன், அதுக்காக என்னோட நீண்ட நாள் சேமிப்பு வந்து இருந்திருக்கு, இல்லை என்னோட நீண்ட நாள் உழைப்பு வந்து இருந்திருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது தான் என்னால் ஒரு திங்ஸ் வாங்க முடியுமே, இல்லை ஏதோ ஒரு என்னோடய பிளான் ஏதாவது வந்து நான் பண்ண முடியுமே தவிர்த்து உடனே வந்து நினச்சா நான் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க அது வாங்கிட்டாங்க இது வாங்கிட்டாங்க, அவங்க அப்படி போயிட்டாங்க இப்படி போயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணாமல், அவங்க எப்படி வந்து அதுக்கான முயற்சி போட்டாங்களோ அதேமாதிரி நம்மளும் முயற்சி போட்டு நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணாலே வந்து போதுங்க. அந்த பொறாமை குணம் நமக்குள்ளே வரவே வராது. நம்ம இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நமக்குள்ளே இருக்கும்போது மற்றவங்க யாருமே வந்து நம்மக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, எங்கேயும் கூப்பிட மாட்டாங்க. நமக்கு வந்து என்னடா நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், நமக்கு மட்டும் எதுவுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். ஏன்னா எல்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா, அவகிட்ட சொன்னால் ரொம்ப பொறாமப்படுவாள், அவள் வந்து ஒரு பொறாமக்காரி, அவகிட்ட சொன்னால் அது வந்து நல்லதே நடக்காது, நம்ம என்ன சொன்னாலும் அவள் பொறாமப்பட்டுட்டு நமக்கு அகெயின்ஸ்டாக தான் நினைப்பா, அதனால் அவளை கூப்பிட வேண்டாம், அவள்கிட்ட சொல்ல வேண்டாம், அவட்டையே சொல்லணும், அவளையே கூப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆளாக இருக்கிறதே வந்து கடைசி வந்து மறந்துடுவாங்க, நம்மளை மதிக்கவும் மாட்டாங்க, நம்ம மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் நெஞ்ச அந்த ரெஸ்பெக்ட்டுமே வந்து போயிடும். ஸோ அதனால் பொதுவாகவே வந்து நம்ம லைஃப்பில் தேவையே இல்லாத ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா அந்த பொறாமையே இருக்கக்கூடிய அந்த குணம் மட்டும்தான். அந்த குணத்தை தூக்கி போட்டு மற்றவங்ககிட்ட வந்து அன்பாக இருக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அன்பாக இருக்கணும் அப்படி மீன்ஸ் நீங்கள் அவங்கள்ட்ட போய் ஒட்டி உறவாடி நான் அன்பாக இருக்கேன்னு ப்ரூவ் பண்ண வேண்டாம். உங்ககிட்ட நம்பி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஓ அப்படியா ஓகே ஃபைன் அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் அடுத்ததாக நீங்கள் பார்த்து மூவ் பண்ணிட்டு போயிட்டாலே வந்து போதுங்க. இவங்க வந்து நம்பிக்கைக்குரியவங்க தான், இவங்ககிட்ட நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும் இல்லை எதுவுமே வந்து கிடையாது. அவங்க சொல்கிறது காது கொடுத்து கேட்டுட்டு ஓ அப்படியா சூப்பர் அப்படின்னு நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே வந்து நாளைக்கு மறுபடியும் நம்ம கூப்பிட்டு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வாண்டடாக நம்மளை கூப்பிட்டு நம்ம மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வச்சு நம்மகிட்ட வந்து எல்லாமே வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து எப்போவுமே வந்து நல்லது. 4 பேர்கிட்ட வந்து க்ளோஸாக இருக்கணுமே தவிர்த்து 4 பேருக்கு நம்ம அகெயின்ஸ்டாக வந்து இருக்கவே கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது ஒரு லைஃப் தாங்க. அதனால் வந்து நல்லா ஜாலியாக சூப்பராக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடணும். இப்போ எனக்கு ஒரு பொருள் வாங்கணுன்னா நான் வந்து அதுக்கான முயற்சியை தான் நான் வந்து போடணுமே தவிர்த்து அவங்க வாங்கிட்டாங்களே நான் வந்து புலம்பிகிட்டே இருந்தேன்னா அப்புறம் நான் வந்து எப்படி வந்து
அந்த பொருளை வந்து வாங்க முடியும். அதுக்கான முயற்சியை வந்து நம்ம போடாமல் வந்து எதுவுமே வந்து நடக்காது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எல்லோரும் இப்படி ஒதுக்கி வைக்கும்போது நமக்கே வந்து நம்ம மேலே ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும். நமக்கு வந்து தைரியமே வராது. அதுக்கடுத்து நம்ம ஒரு 4 பேர் இருக்க இடத்துல நம்ம வந்து ஒரு கருத்து சொல்லலாம் அப்படின்னா நம்ம கருத்துக்கு ரெஸ்பெக்டே இல்லைங்கிறப்போ அப்பயே நமக்கு வந்து அந்த தைரியம் வந்து போயிடும். இல்லை வேண்டாம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற அந்த போல்ட்னஸே வந்து போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு ரொம்ப கொடுமையான ஒரு குணம்னா அந்த பொறாமை குணம் தான். அதை வந்து அப்படியே வந்து தூக்கி வீசி எறிஞ்சிருங்க. யார் என்ன பண்ணாலும் அது அவங்களுக்குரியது. நீங்கள் பண்ணுறீங்க எல்லாமே அது உங்களுக்குரியது. நீங்கள் அப்படி நினச்சிட்டு ஹாப்பியாக உங்கள் லைஃப் வந்து மூவ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும். 4 பேர்கிட்ட நம்மளே வந்து வாண்டடாக போய் பேசுறதுக்கான ஒரு தைரியமும் வந்து கிடைக்கும். அடுத்து சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்கணும். நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். எல்லாருக்குமே எல்லா ஹியூமனுக்குமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஃப் லவ். ஃபஸ்ட்டு நம்மளே வந்து நேசிக்கணும். நமக்கே நம்மளை வந்து பிடிக்கணும். நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பிடிச்சி வந்து பண்ணுறோம். என்ன விஷயம் நடந்தாலும் என்ன பண்ணாலும் அது வந்து என் மனதுக்கு வந்து பிடிக்கணும். பிடிச்சி நான் வந்து பண்ணணும். அதுதான் நம்ம லைஃபுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இந்த செல்ஃப் லவ் அப்படின்ற ஒன்று இருந்தாலே வந்து போதுங்க. நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம மேலே வந்து நம்மளே வந்து ஒரு நம்பிக்கை வைக்கல அப்படின்னா வேறு யார் வந்து நம்ம மேலே வந்து நம்பிக்கை வைப்பா? என்னால் இது முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து நினைக்கணும். நான் வந்து இதை ஈஸியாக பண்ணி முடிச்சிடுவேன் அப்படின்றத நீங்கள் வந்து மனசளவில் நீங்கள் நினைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களை நீங்களே வந்து லவ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து வேறு யாரோட லவ்வுமே நமக்கு பெருசாக தெரியாதுங்க. நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது நம்ம எப்போவுமே சந்தோஷமாக தான் வந்து இருப்போம். மற்றவங்க சொல்லி நம்ம பண்ணுறதுக்கும் நம்ம மனசு சொல்லி நம்ம பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. இது வந்து மற்றவங்களுக்காக வாழாமல் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது அது வந்து சத்தியமாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களை நீங்கள் வந்து நேசித்து பாருங்கள். அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து ரசித்து பாருங்கள். அடடா நம்ம வந்து இப்படி பண்ணுறோமா அப்படி பண்ணுறோமா. நீங்கள் பரவாயில்ல ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்கள் மனசு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பரவாயில்ல இன்றைக்கி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோமே, நம்ம அவ்வளோ பெரிய ஆளாகிட்டோமா அப்படின்ற மாதிரி நமக்கு நம்மளே வந்து சந்தோஷத்தை கொடுத்துக்கணும். அந்த புத்துணர்ச்சி வந்து கொடுத்துக்கணும். எப்போவுமே வந்து ஹாப்பியாக வந்து நம்மளை வந்து வச்சுக்கணும். நமக்குள்ளேயே ஹாப்பியாக வச்சுருக்கும் போது நம்மளை சுற்றி யார் என்ன பண்ணாலும் அது நமக்கு பெருசாகவே தெரியாதுங்க. நிறைய பேர் நான் இந்த மாதிரி உலகத்தில் வந்து பார்க்குறேன். அவங்க மற்றவங்கள பற்றி கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்கள பிடிச்சிருக்கு. அவங்க லைஃபுக்காக வாழ்கிறாங்க. அதனால் அவங்களுக்காக வாழ்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வந்து வாழ்வாங்க. மற்றவங்க என்ன சொல்ல இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்டு அவங்க அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அவ்வளோ சந்தோஷமாக வந்து இருப்பாங்க. நான் லாஸ்ட்டாக சொன்னாலும் இதுதான் ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்கணும். எல்லாரோட லைஃபுக்கும் தேவையான ஒரு விஷயம் செல்ஃப் லவ் தாங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும்.